ப்ராப்பரா வந்து டயட் ஃபாலோ பண்றேன், ப்ராப்பரா நான் ஒர்க் அவுட் பண்றேன். ஆனாலும் என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுக்கு கீழ வந்து கம்மியாக மாட்டேங்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்க்கு எனக்கு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு 1 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 63னா 63லயே தான் நிக்குது. அதுக்கு கீழ குறையவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேட் லாஸ் பிளாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபேட் லாஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது நார்மல் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, உங்களோட பாடி வந்து அடாப்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஒரு சிக்னல் தான் வந்து வெயிட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ பாடி அடாப்ட் ஆகுறப்போ உங்களுடைய ஃபேட் லாஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஓகே? ஸோ இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ணக்கூடிய லைஃப் ஸ்டைல் மிஸ்டேக்ஸ்னால தான். ஓகேங்களா? ஸோ லைக் வந்து நீங்க டெய்லி ஒரே மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்றது அண்ட் வந்து நீங்க நல்லா தூங்கி எந்திரிக்காம இருக்கிறது கூட ஒரு ரீசன் தான். அண்ட் புரோட்டீன் இன்டேக் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது. ஓகே? அண்ட் உங்க பாடிக்கு தேவையான தண்ணீர் வந்து நீங்க குடிக்கல அப்படின்னா கூட அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த ரீசனால கூட உங்களோட அந்த ஃபேட் லாஸ் பிளாட்டோ அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? அப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல் இது எல்லாத்தையுமே நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். உங்களுடைய ஒர்க் அவுட் மெத்தட்ஸை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஓகே? லைக் நீங்க வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம். இல்ல ஹிட் அப்படிங்கிறது பண்ணலாம். ஹிட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் வந்து நல்ல 7 to 8 ஹவர்ஸ் வந்து தூங்கி எந்திரிக்கணும். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் வாட்டர் நீங்க இன்டேக் எடுத்துக்கணும். ஓகே? அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது மெடிடேஷன் இல்ல யோகா இந்த மாதிரி நீங்க பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். ஓகே? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் ரிச்சா இருக்கக்கூடிய ஃபுட்டை நீங்க அதிகமா இன்டேக் எடுத்துக்கிறது. ஓகே? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணி அட்ஜஸ்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய ஃபேட் லாஸ் வந்து ரீபூஸ்ட் அப் ஆகும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்க கிவ் அப் பண்ணாதீங்க. ஓகேவா? சின்ன சின்ன ஸ்டெப்ஸை நீங்க எடுத்து வைங்க. அதாவது இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நீங்க இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ கரெக்ட் பண்றப்போ கண்டிப்பா உங்களுடைய ஃபேட் லாஸ் ரிசல்ட்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகே? ஃபர்தரா ஃபேட் லாஸ் பத்தின டிப்ஸ் வேணும்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.